இன்றைய வருடமும் சிறப்பான முறையிலே ஆதி சிவனாருக்கும் மங்கையர் கரசியாக விளங்குகின்ற மீனாட்சி அம்பிகைக்கும் சிறப்பான முறையிலே திருக்கல்யாண பாவனோத்சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைபவமானது விநாயகர் வழிபாட்டுடன் இன்னும் சிறு மணித்துளிகளிலே ஆரம்பிக்கப்பட உள்ளது. எனவே அனைத்து தாய்மார்களும் ஐயன்பர்களும் அமைதியாக இருந்து இந்த திருக்கல்யாண வைபவத்திலே கண்டுகளித்து எம்பெருமான் பார்வதி பரமேஸ்வரன் பரிபூர்ண அருளுக்கும் ஆசிக்கும் பாத்திரமாக கேட்டுக்கொள்கிறோம். பரம பார்வதி பவதி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விபதே பவரோகிணாம் விபதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தவே நமः. சத்குரு மம குரு சரணாரவிந்தாभ्यां நமः. சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சார்ய மத்யமாம் அஸ்மதே ஆச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராः. குருபாதுகாभ्यां நமः. மீனாட்சி சுந்தரேஸ்வராய நமோ நமः. ஓம் த்ருவந்தே ராஜாவருடோ த்ருவம் தேவோ ப்ரஹஸ்பதிः த்ருவந்த இந்திரஸ்தாக்ஞஸ்த ராஷ்ட்ரம் தாரயதாம் த்ருவம். பர்வதைவாவிதாதலிः இந்திரைவேஹ த்ருவஸ்திஷ்ட இஹ ராஷ்ட்ரமுதாரய அவிதிஷ்டபிரதஞ்ஞதः அதரே சந்துசத்ரவः இந்திரைவ விக்கிரகாதிஷ்டாः. சுக்லாம் வரதரம் விஷ்ணும் ரவிவர்ணம் சதுரபதம் பிரசன்னவதனம் த்யாதேதே சர்வவிக்னோபதாந்ததேதே அமிர்தம் பிரம்ம தூர்புவஸ்சுவரோம். மமோபாப்த சமஸ்த துரித க்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வராக்ஞயா பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ ஸ்ரீ கௌரீபதே வாணீபதே லக்ஷ்மீபதே அங்கிரயுகம் ஸ்மராமி. அத்ய கரிஷ்யமானஸ்ய கர்மணாः நிர்விக்னேன வர்தனாத்யர்த்தம் ஆதோ மங்கள விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. அக்ஷதானத்தரதோர்ணஸ்ய அபவஸ்ப்ரஸ்ய சகலீகிருத்ய சாமான்யார்க்யம் சம்ஸ்தாப்ய அர்ఘ్యகலேன கந்த புஷ்ப அக்ஷதானேக்ஷிப்ய பிரணவேன சத்வாபிமந்திரிய அசோனம் ரக்ஷ்ய கவதேன குண்ட்ய கூலேன தேனமுத்ராம் தர்ஹீத்வா தத்ஜலேன ஸ்வாத்மானம் பூதாகிருஜாமி அஸ்ரேநாதம் ப்ரோக்ஷ்ய மகாகணபதி பிம்பம் சம்ஸ்தாப்யாஹ. சுமுகஸ்தே கதந்தஸ்த கபிலோ கதகர்ணகः லம்போதரஸ்ய விகடோ விக்னராஜோ விநாயகः. மகாகணபதி பிம்பம் சம்ஸ்தாப்ய பிம்பமூலே ஓம் ஆதாரசக்ததே நமः. ஓம் அனந்தாதரவः தர்மாதரவः ஞானாதரவः வீராத்யாதரவः ஐஸ்வர்யாதரவः பத்மாதரவः பத்மஸ்யோபரி. ஓம் கம் கணபத்யாசனாதரவः. ஓம் கம் கணபதி மூர்த்ததே நமः. ஏகதந்தம் சூர்பகர்ணம் கஜவக்ரம் மகோதரம் பாசாங்குஷதரம் தேவம் தியாஜே சித்திவிநாயகம். ஓம் கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபஸ்ரவஸ்தவம். ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ரண்ணம் நூதனஸ்யேதசாதனம். ஓம் க்ளாம் க்ளௌம் கம் மங்கள மகாகணபதே நமः. தியாஜாமி மகாகணபதிம் ஆவாஹயாமி. ஆவாஹனாதி பாசாங்க சமுத்ராம் தர்சயித்வா மகாகணபதே பாத்திய ஆச்சமன அர்க்யான் சமர்ப்பயாமி. ஸ்நாபயாமி ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. வஸ்திர யஜ்ஞோபவீத ஆபரண அலங்கரணார்த்தே சர்வோபதாரான் சமர்ப்பயாமி. திவ்ய பரிமள கந்தான் தாரயாமி. கந்தாநாமபரி ஹரித்ராக்குமம் சமர்ப்பயாமி. புஷ்பமல்லிகாம் சமர்ப்பயாமி. புஷ்பைः சம்பூஜயாமி. ஓம் காம் சூகாய நமः. ஓம் ஏகதந்தாய நமः. தசாங்கம் குங்கலோ தீபம் சுகந்தம் சுமனோகரம் ஆக்னேயம் சர்வதேவானாம் தூபோயம் பிரதிகிருஷ்யதாம் சுகந்த தூபமாக்ராபயாமி. பூர்புவஸ்வः கதலீபலம் கர்ப்பூர தாம்பூலபலம் யதாவாஹம் மகாநிவேத்யம் நிவேதயாமி. சகலவாத்தியம் சகலவாத்தியம். ஓம் ஆதிரோத்யாய தேவாய தண்டக மோதகதாரிணே வல்லபா பிராணகாந்தாய ஸ்ரீ கணேசாய மங்களம். மங்கள மகாகணபதே நமः. ஏதத் கற்பூர நீராஞ்சன நீலம் தர்சயாமி. திவ்யரக்ஷாம் தாரயாமி. ஓம் யோமான் ஸ்கந்தேன புஷ்பவான் மிருகாவாஹான் பசுமான் பவதி தன்ரமாவாஹான் புஷ்பம்
पुष्पवान् मृगावान् समान् भवते तदेवं वेद योदामायतनं वेद आयतनवान् भवति महागणपते नमः वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि मूलमन्त्रमिदासक्तं जपित्वा ஐந்துகரத்தனை ஆணை முகத்திலே இன்னும் இளம்பிரை போலும் ஜெயித்தனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்திகள் வைத்தடே போற்றுகின்றேனே விநாயகனே வெவ்வினதி வேறருக்கல்லோன் விநாயகனே வேட்கை நினைவிப்பார் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமா தன்மதினார் கண்ணீர் தனிமின் கசிந்து ஓம் ஸ்ரீ சித்தி மகாகணபதே நமः பிரார்த்தனா புஷ்பாஞ்சலிம் समर्पयामि पुनः अक्षरान् गृहीत्वा शुक्लाम्बरधरं विष्णुं दधिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तयेन ॐ भूः अमृतं ब्रह्म भूर्भुवस्वरो ममो भाक्त समस्त दुर्दक्षेद्वारा श्री परमेश्वराज्ञया परमेश्वर प्रीत्यर्थं सुभेदो मने मुहूर्ते अद्य ब्रह्मणा दिदीकरणार्थे श्वेतवराह कल्पे दैवस्वत मन्वन्तरे अष्टादिगुंहनिधने कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरो दक्षिणे पार्श्वे कदाप्ते अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादि षष्ठी संवत्सराणाम् इदानीं मङ्गलकर विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे वसन्त ऋतौ मेघमासे शुक्लपक्षे मङ्गल एकादश्यां शुभदिनो वासरः वासरस्थो गुरुवासरयुक्तायां उत्तरफल्गुनी नक्षत्रयुक्तायां शुभनक्षत्रे शुभजोगुणकरणे मङ्गलनकल विशेषेण विदिष्टायाम् अस्यां वर्तमानायां मंगल एकादश्यां शुभदितो श्रीमते सिद्धि विनायक स्वामी प्रसादाद वल्ली देवसेना समेत शिव सुब्रह्मण्येश्वर प्रसादाद मीनाक्षि सुंदरेश्वर स्वामी प्रसादाद अलवेलु मंगासमेत प्रसन्न वेंकटाचलपति प्रसादाद अनेक देवता परिपूर्ण अनुग्रह प्रसादेन च अस्मिन् दिने विशेषदाः विशेष मेघमासः तिरुकल्याण वैभव पुण्य समये अस्मिन् आलय निर्वाहकर्तॄणां उभयकर्तॄणां धनोपकारीणां धान्योपकारीणां शरीरोपकारीणां शरीरे वर्तमान वर्तिष्यमान अनेक भक्त महाजनानां आलय कैंकर्य दुरंदराणां दर्शनात् आगतानां सेवकात् आगतानां आचार्य वर्गाणां परिचारक वर्गाणां सेवक वर्गाणां अनेक कुटुंबस्थितानां सुमंगल्यानां कन्निकानां वधूलिकानां दंपतीनां क्षेम आरोग्यता प्राप्ति सिद्ध्यर्थं समस्त कुटुंबेषु धनधान्यादि समृद्धि प्राप्ति सिद्ध्यर्थं महालक्ष्मी नित्य निरंतर निवास बोध सिद्ध्यर्थम अनयोः दंपत्योः अन्योन्ये स्नेहपास प्रेम लाभ अभिवृद्धि प्राप्ति सिद्ध्यर्थम कुटुंबेषु नित्य कल्याण प्राप्ति सिद्ध्यर्थम कल्याण प्रतिबंधक दोष कलत्र दोषानां निवर्ति प्राप्ति सिद्ध्यर्थम सुमंगल्यानां दीर्घ सौभांगल्यता अवाप्ति सिद्ध्यर्थम नवग्रह दोषानां निवर्ति प्राप्ति सिद्ध्यर्थम श्रीमते मीनाक्षि सुंदरेश्वर स्वामी परिपूर्ण अनुग्रह प्रसादेन अस्मिन् दिने सायन्तने समय विशेष तिरुकल्याण उत्सव महोत्सव महान्दातिक महामंगल कर्म कर्तुं पुण्याहवाचन रक्षाबंधन पूजां च अद्य करिष्ये अत्यदान करदोरस्य अभवस्प्रस्य निर्भवस्वः कदलीबलानि कर्पूरताम्बूलबलं यथाबाहं महानिवेद्यं निवेदयामि ओं निर्भवस्वः विवेदलहमायुक्तं नागवल्लीदलेर्दं कर्पूरदूनसंयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यतां कदलीबलानि कर्पूर ताम्बूलबलं निवेदयामि मनःरक्षिताय धीमहि तन्नो वरुणः प्रचोदयात् वरुणाकर्मः कर्पूरनिरहाङ्गदीपं दर्शयामि अनया बुधया वर्णप्रियता एवं वेद यो भामायतरं भेद आयतनवान् भवति वाद्यबोधन वरुणाकर्मः प्रार्थना पुष्पाञ्जलिं समर्पयामि नमो हरवाहाय पासकस्ताय ते नमः नमः प्रदेतसे तुभ्यं वरुणाय नमो नमः वर्णमूर्ते नमः प्रार्थना पुष्पाञ्जलिं समर्पयामि दत्त्वायामि ब्रह्मणावन्नमान् गातास्ते यजमानो वृद्धिः अहेनमानो वर्णय बोधर्धमः आयुः प्रमोषी वर्णाधर्मः यथास्थानमधिष्ठापयामि शोभनार्थे क्षेमाय पुनरागमनाय च वर्णकुम्भजलेन सर्वत्राणं प्रोक्ष्य वाक्यवासिकः ओम अभिमः वास्तोः स्वदेश्वरूपाज्ञा विधन् शकाभिदेवयोधनः शुभगं शुभं शुभगं शुभम् अपवित्र पवित्रो वा गर्भावस्थाङ्गो विवा यस्मदेति साम्भवीधानं सभात्या बिन्दरस्थितिः भूर्भुवस्तुव भूर्भुवस्तुव भूर्भुवस्तुवः वीराध्याधर्मः
ऐश्वर्याद्रमः रत्नाद्रमः रत्नस्योपरि रक्षासूत्रदेवतासनाद्रमः रक्षासूत्रदेवताभ्यो नमः। ओम नमोऽस्तु सर्पेभ्यो एकेत पृथिवी मनो एन्दर्क्षे दिविदेभ्यः सर्पेभ्यो नमः। ओम श्री रक्षासूत्रदेवताभ्यो नमः। ध्यायामि आवाहयामि आवाहनादि समस्तोपचारपूजान् समर्पयामि। अर्घ्यं अनन्तादि अष्टनागदेवताभ्यो रक्षासूत्रदेवताभ्यो नमः। समस्तोपचारपूजान् समर्पयामि। अर्घ्यं दत्त्वा श्रीनाथं प्रोक्ष्य ओम आधारशक्ते नमः। ओम अनन्तासनाद नमः। सिंहासनाद नमः। योगासनाद नमः। पद्मासनाद नमः। कमलासनाद नमः। मुलासनस्वर्ते ओम श्री मीनाक्षी सुंदरेश्वरासनाद नमः। मीनाक्षी सुंदरेश्वर मूर्तये नमः। ओम वंदे शंभु उमापतिं सुरवरं वंदे जगत्कारणं वंदे वन्नकभूषणं मृगधरं वंदे वसुधाम्पतिं वंदे सूर्य शशांक वह्निनयनं वंदे मुहुन्दप्रियं वंदे भक्तजनाश्रियं च वरदं वंदे शिवं शंकरं यो वेदादोसर प्रोक्तो वेदान्तेन प्रतिष्ठितः तस्य प्रकटीनस्य यस्तरस्व महेश्वरः। ओम गौरी मिमाज हलिदान दक्षदेकपदी द्विपदीधा चतुष्पदी अष्टापदी नवपदी बहुषि सहस्राक्षर परमेभ्यो वन्दे। ओम श्री मीनाक्षी सुंदरेश्वर शिवाय नमः। मूलनावाक्य आवाहन स्थापन सन्निधान दालत्रय देव नमस्कार मुद्रां दर्शयित्वा पाद्य आचमन अर्घ्यान् दत्त्वा सर्वेषां धूपदीप नैवेद्यादिकं दत्त्वा वाद्यवासिनः ओम दशांगं कुन्तलो धूपं सुगन्धं च समनोगरम् आग्नेयं सर्वदेवानां धूपोऽयं प्रतिगृह्यतां भूर्भुवस्वः अमृतोपहारं महानिवेद्यं निवेदयामि निवेद्यानन्तरम् आदरणीयं समर्पयामि। सकलवाद्यम् ओम कैलासशिखरे रम्ये शङ्करस्य शिवालयेः देवताः प्रमोदन्ते कन्हे मनः शिवसङ्कल्पमस्तु। ओम श्री मीनाक्षी सुंदरेश्वर शिवाय नमः। कर्पूर नीराञ्जन दीपं दर्शयामि। हर हर नमः पार्वती पतये। கூடல் இளங்கு குருமணி போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலாச சிகரே ரம்யே சங்கரஸ்ய சிவாலயே தேவதா சத்ரமோதந்தே தன்மே மனஹ சிவசங்கல்பமஸ்து. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு உதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே அப்படின்ட்டு இன்றைய தினம் நமது மதுரையம்பதியிலே மங்கையருக்கெல்லாம் அரசியாக உலகத்திற்கெல்லாம் தாயாக விளங்குகின்ற எம்பெருமாட்டி மீனாட்சி அம்பிகை உடனுரை சொக்கநாத பெருமானுக்கு உலகம் முழுவதே உள்ள அனைத்து சொக்கநாதன் ஆலயத்திலே சிறப்பான முறையிலே திருக்கல்யாண உற்சவமானது செய்விக்கப்பட்டு நமது ஜாபர்கான்பேட்டையிலே அருள்மிகு முத்துமாரியம்மன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலே ஒவ்வொரு வருடமும் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமானது சீரும் சிறப்புடனே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், நாம இருக்கக்கூடிய நாடு என்ன நாடு? தமிழ்நாடு. இன்றைய காலத்துல இந்த நாட்டுக்கு என்ன பேரு? பல்லவ நாடுன்னு பேரு. என்ன நாடு? பல்லவ நாடு. அதாவது சென்னை, காஞ்சிபுரம் இந்த சைடெல்லாம் சேர்த்து பல்லவ நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லவ மன்னர்கள் ஆட்சி பண்ண நாடு. நமக்கெல்லாம் தெரியும், தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம்லாம் என்ன நாடு? சோழ நாடு. ஏன்னா இனி வர்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியாது. தெரியுமா தெரியாதா? தெரியாது. பாடத்துல படிக்கிறாங்களா? தெரியாது. மதுரை அதை சுற்றியுள்ள பகுதியெல்லாம் பாண்டிய நாடுன்னு பேர். அதே மாதிரி கோயம்புத்தூர் அந்த சைடெல்லாம் சேர நாடு அப்படின்னு பேர். அப்போ உலகத்திற்கெல்லாம் தாயாக விளங்குகின்ற அம்பாளானவள் நம்ம பாரத தேசம் முழுக்க அனைத்து சிவாலயங்களிலுமே ஒவ்வொரு திருநாமத்தோட நமக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்.
அதே போல மதுரைன்னு சொல்லக்கூடிய மதுரைக்கு அந்த காலத்துல திரு ஆலவாய் அப்படின்னு பேர், திரு முக்கூடல்னு பேர். அந்த காலத்துல மதுரையில கடல் இருந்திருக்கு. என்ன இருந்திருக்கு? ஒரு தள்ளி தூத்துக்குடி பக்கம் போயிடுச்சு. அந்த காலத்துல மதுரையில கடல் முக்கூடல்னு பேர். அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு தடவை பிரளயம் பூகம்பம் ஏற்படுறப்ப, பூமி பிளவு படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கண்டங்கள்லாம் பிரிஞ்சு போயிடும். ஒரு காலத்துல இலங்கையெல்லாம் நம்மளோட சேர்ந்து இருந்தது. பெரிய பூகம்பம் வந்திருக்கு, பிரிஞ்சு அந்த பக்கம் போயிடுது. அப்போ அந்த காலங்கள்ல மதுரையில என்ன இருந்திருக்கு? கடல் இருந்திருக்கு. மதுரையினாலே அம்மா அமைதியா இருக்கீங்களா? இல்ல நான் பூஜையை ஆரம்பிக்கவா? நான் வந்தாரு சாமி பூஜை பண்ணிட்டு போனான்னு சொல்லப்படாது. அதான் சொல்லிக் கொடுக்கும். எல்லாமே நல்லதும் சொல்லிக் கொடுக்கும், கெட்டதும் சொல்லிக் கொடுக்கும். அப்போ காஞ்சிபுரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காஞ்சிபுரத்திற்கு தலைவி யாரு? காமாட்சி. அதே மாதிரி மதுரைக்கு தலைவி யாராக இருந்தா அப்படின்னா அம்பாள். அம்பாளுக்கு பேரு மீனாட்சின்னு பேரு. மீன் அக்ஷி அப்படின்னா அம்பாளுடைய கண்கள் எப்படி இருக்கும்? மீன் போல இருக்குமா. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு தாய் மீன் தண்ணியில ஓடிட்டு இருக்குன்னா ரெண்டு பக்கமும் குஞ்சுகள் மீனை ஒட்டி உரசிட்டு போயிட்டே இருக்குமா. அதனுடைய கண்ணு வந்து எப்படியுமே தன்னுடைய குழந்தைகளை குஞ்ச பார்த்துட்டே இருக்கும். அது போல அம்பாளானவள் என்னைக்குமே தன்னுடைய குழந்தைகள், நாமெல்லாம் யாரு? அம்பாளுடைய குழந்தைகள். நம்மளை எப்பயுமே பார்த்துட்டே இருப்பா. அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருப்பா. அதனால மீனாட்சின்னு பேர் அம்பாளுக்கு வந்து. நமக்கெல்லாம் தெரியும், மலையத்வத பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பாண்டிய மகாராஜா மதுரையை ஆட்சி பண்ணிட்டு வர்றார். அப்போ அவருக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. உடனே பெரிய அறிஞர்கள் எல்லாம் கேட்டு புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்னு ஒரு யாகம் பண்றார். புத்திர காமேஷ்டி யாகம், குழந்தை வரத்தை தரக்கூடிய யாகம் இருக்கு. அந்த யாகத்தை பண்றச்ச ஒரு அசரிதி கேட்கிறது. அப்போ அம்பாளானவள் சொக்கநாத பெருமான திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு திருவிளையாடலாக அவதாரம் எடுக்கிறார். நமக்கெல்லாம் எப்படி தெரியுமா? தீபாவளி அன்னைக்கு என்ன விரதம் இருப்போம்? கேதார கௌரி விரதம் இருப்போமா? என்ன பண்ணுவோம்? அதிரசம் முறுக்கெல்லாம் போட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நோம்பு இருந்து காப்பு கட்டிப்பாங்க. கயிறு கட்டிக்கிறீங்களா எல்லாரும்? கேதார கௌரி விரதம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அம்பாள் சிவபெருமானை அடையறதுக்கு, திருமணம் செய்யறதுக்கு விரதம் இருந்து கல்யாணம் பண்ணினாலாம். ஏன்னா உலகத்திற்கெல்லாம் தாயானவும் தந்தையாகவும் பரம்பொருளாக விளங்குகின்றவர் இறைவன் சிவபெருமான். அப்போ அந்த சிவபெருமானையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னா எவ்வளவு பெரிய தவம் செய்யணும். நிறைய அவதாரங்கள் இருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், தாட்சாயினின்னு சொல்லக்கூடிய தட்சனுக்கு மகளாக பிறந்து அவதாரம் எடுக்கிறார் அம்பாள். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும். அதே போல இந்த மீனாட்சி அம்பதி மதுரையில அந்த மலையத்வத பாண்டியனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம புத்திர காமேஷ்டி யாகம் பண்றான். அந்த யாகத்துடைய நிறைவாக யாக குண்டத்திலிருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது. யாக குண்டத்திலிருந்து பிறந்தது 2 பேர் தான். யாரு? சத்தமா ஒண்ணு கேட்கவே இல்லை. யாரு? பாஞ்சாலி. யாரு? திரௌபதி. யாக குண்டத்திலிருந்து வரா. இன்னைக்கும் நமக்கு ஆலயங்கள் கட்டி அம்பாளாக நாமெல்லாம் நிறைய பேருக்கு குலதெய்வமாக திரௌபதி அம்மன் இருக்கா. அதற்கு முன்னாடியே யாக குண்டத்தில் யாரு வரா? மீனாட்சி அம்மன் குழந்தை ரூபமாக அவதாரம் எடுக்கிறார். பெண் குழந்தையா பிறக்கிறது. அப்போ அந்த ராஜாவுக்கு எப்பயுமே பெண் பிறந்துட்டுனா அந்த காலத்துல இருந்தே ஒரு சங்கடம், பொம்பளை பிள்ளையா அப்படிம்பாங்க. ஆனா அந்த பொம்பளை பிள்ளையதான் கடைசியில நம்மளெல்லாம் பார்த்துக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ ராஜாவுக்கு ஒரு கவலை, அது ஆண் குழந்தை வேணும். ஏன்னா ராஜா தனக்கு அடுத்து ஆட்சி பண்ணணும், நாட்டை தக்கு வச்சுக்கணும், போர் பண்ணணும், செய்யணும். ஒரு பெண்ணால முடியாது சரின்னு சங்கடப்பட்டு ஒரு மனதோட அந்த குழந்தையை ஏத்துக்கிறார். அப்போ குழந்தையானவர் 3 ஸ்தனங்களோட மார்பகங்களோட குழந்தை பிறக்கிறது. அவருக்கு ஒரு பயம் வந்துடுது, ஐயோ எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்களே. அப்போ ஒரு அசரதி கேட்கிறது. அந்த குழந்தை வளர்ந்து கன்னியா பருவம் அடையிறப்ப தன்னுடைய கணவனை காணும் பொழுது அந்த 3வது மார்பு மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி, இந்த குழந்தையானவள் உலகம் போற்றும் வண்ணம் உலகத்திற்கெல்லாம் தலைவியாக விளங்குவாள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி ஆசிரியர் கேட்கிறது. அந்த குழந்தையும் சொல்லுவாங்க, ஆயக்கலைகள் 64
எல்லா கலைகளையும் சிறந்து ஒரு இளவரசியாக வளர்றா. அந்த அம்பாளுக்கு பேரு மங்கையர்க்கரசின்னு பேரு. மங்கையர்க்கு அரசி, பெண்களுக்கெல்லாம் தலைவி. முதல் அரசி யாரு அப்படின்னா மீனாட்சி அம்மன் தான். இன்னைக்கும் மற்ற சிவன் கோவிலுக்கெல்லாம் போனோம்னா முதல்ல யாரை சேவிப்போம், யாரை கும்பிடுவோம்? சிவபெருமானை கும்பிட்டுட்டு ரெண்டாவது அம்பாளை கும்பிடுவோம். ஆனா மதுரையில் அப்படி கிடையாது. முதல்ல மீனாட்சி சன்னதிக்கு போயிட்டு தான் அடுத்து சொக்கநாதர் சன்னதிக்கு போவாங்க. அப்போ அம்பாளானவள் ஒரு பேரரசியாக வாழ்வித்தை, வில்வித்தை, குதிரை ஏற்றம் அப்படின்னு அந்த காலங்களில் என்னென்னலாம் பயிற்சி பண்ணணுமோ போர் பயிற்சிலாம் பண்ணி மலையத்வஜ பாண்டியனுக்கு அடுத்ததாக இளவரசியாக மதுரையை ஆட்சி பண்றான். அப்போ எல்லாரும் கேள்வி பண்றாங்க, என்னப்பா ஒரு பெண் ஆட்சி பண்றா, நம்ம ஈஸியா அந்த நாடத்தை பிடிச்சிடலாம். பண்ணுவாங்களா இல்லையா? பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? கேள்வி பண்ணுவாங்க. என்ன ஒரு பொம்பளை தானே அப்படின்னு ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இருக்கு. அப்போ சுத்தி இருக்கிற நாட்டு மக்கள், அரசர்கள்லாம் கேள்வி பண்றச்ச அம்பாள் என்ன பண்றா, தன்னுடைய வீரத்தோட போர் பண்ணி ஒவ்வொரு நாட்டையும் பிடிச்சு மதுரையோட சேர்த்துட்டே வரா. அப்போ உலகத்தையே கைப்பற்றணும் அப்படின்னா 8 திக்குக்கும் போய் சண்டை போடணும். இன்னைக்கும் நம்ம மதுரையில சித்திரை திருவிழா கொடியேற்றி 8ஆம் நாள் திக் விஜயம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது திக் விஜயம்னா இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் சொல்லக்கூடிய 8 திக்குக்கும் போய் 8 திக்குல இருக்கக்கூடிய மன்னர்களை கூட சண்டை போட்டு அந்த நாட்டை கைப்பற்றி தன்னுடைய மதுரையோட சேர்த்துட்டே வரா. அப்போ முதலாவதாக இந்திர பதவி, இந்திரன் வசிக்கக்கூடிய கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு 8 திக்குகள் போய் அம்பாள் சண்டை போட்டு வெற்றி அடைந்து கடைசியாக ஈசானம் சொல்லக்கூடிய சொல்லுவாங்க, ஈசான மூளை, அந்த மூளையில ராஜா யாரு அப்படின்னா ஈசானத்துலதான் கைலாயம் இருக்கு. கைலாயத்துக்கு ராஜா யாரு? யாரு? சத்தமா? சிவபெருமான் தான் கைலாய மலைக்கு ராஜா. எல்லாருடைய சண்டை போட்டாச்சு. தேவாதி தேவர்கள் எல்லாம் இந்திரன், சந்திரன் எல்லாத்தையும் வென்றுட்டான். அம்பாள் கடைசியாக ஈசான திக்கு, கஷேத்திரவாதம் சொல்லுவாங்க. இந்த கஷேத்திரத்துக்கெல்லாம் தலைவர் ஈசானத்துலதான் பைரவர் இருப்பார். ஈசானத்துல சிவபெருமானுடைய கைலாயம் இருக்கும். அப்போ அந்த கைலாயத்திற்கு படையெடுத்து போற அம்பாள். அப்போ கைலாயத்திற்கு காவல்காரர் யாரு? சத்தமா சொல்லுங்க. நந்திகேஸ்வரர். கோவிலுக்கு சிவன் முடி யார் இருப்பா? ரிஷபம்னு பேர். சிவபெருமான் நந்தி வாகனத்துல ஒருவர் நந்தி. நந்திகேஸ்வரர் முதல்ல சண்டை போடுறார். யாரோட? மீனாட்சி அம்மனோட படைகளோட வரா. சண்டை போட்டா நந்திகேஸ்வரனை தாக்க பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக அம்பாள் போர் பண்றா. உடனே நந்திகேஸ்வரர் அடி வாங்கிட்டு நேரா சிவமண்ட போய் இவர் சொல்றார், சுவாமி ஒரு பொண்ணு பாண்டிய நாட்டுல இருந்து வந்திருக்கா, பயங்கரமா சண்டை போடுறா, என்னால முடியாது, நீங்க தான் வரணும் அப்படின்னு சொன்னோடனே சுவாமியான ரிஷபத்துல ஏறி அம்பாள்கிட்ட சண்டை போடுறதுக்காக யாரு அப்படின்னு பார்ப்போம்னு வர. சுவாமியை பார்த்த உடனே பெரியவங்க சொல்லுவாங்க, அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் மாதிரி சுவாமி அம்பாளை பார்க்க, அம்பாள் சுவாமியை பார்க்க அம்பாளுடைய 3வது மார்பகம் மறைஞ்சு போயிருக்கு. உடனே அங்க இருக்கிற மந்திரிகள், அந்த பெண் அரசிகளுக்கு எல்லாம் ஆச்சரியம். அப்போ இவர் தான் அம்பாளுக்கு சரியான மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோடனே அம்பாளானவள் இதுவரைக்கும் வெக்கப்பட்டதே கிடையாதான். ராணி எப்படி இருப்பா? கம்பீரமா இருப்பா. அன்னைக்கு அம்பாள் சிவபெருமான பார்த்துட்டு உடனே தலை குனிந்து வெக்கப்படுறா. அம்பாள் பட்டோட இந்த ராஜாவுக்கு செய்தி போயிடுச்சு, அம்பா தன்னுடைய கரவனை பார்த்தாச்சு, இவர் தான் நம்ம நாட்டுக்கு அடுத்ததாக வரக்கூடிய மருமகன் சொல்லிட்டு மலையத்வஜ பாண்டியன் என்ன பண்றார், கைலாயபதிக்கு மாப்பிள்ளை கேட்கிறார். எல்லாரும் பொண்ணு கேட்கதான் போவோம். இவரு அப்ப அந்த அளவுக்கு அம்பாளானவள் பெரிய ராணியா இருக்கா. என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோடனே சுவாமியானவள் அம்பாவுடைய திருவிளையாடலுக்கு ஏற்ற மாதிரி சொக்கநாத பெருமான் இந்த மீனாட்சி சுந்தரி, மீனாட்சி அம்பிகையை எங்க கல்யாணம் பண்ணிக்கிறார்? மதுரையம்பதியில கல்யாணம் பண்ண நாள் தான் இன்னைக்கு நாம் உலகம் முழுக்க திருக்கல்யாண உற்சவம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ராஜா யாரு? சொக்கநாதர். ராணி யாரு? மீனாட்சி அம்பிகை. நமக்கு ஒரு பழைய பழமொழி சொல்லுவாங்க, திருவண்ணாமலைய நினைச்சால் முக்தி, திருவாரூர்ல சத்தமா சொல்லுங்க, திருவாரூர் தியாகேசர அங்க பிறந்தால் முக்தி, காசியில
மதுரை என்பதில வாழ்ந்தால் முக்தி. மதுரை பொண்ணு கொடுத்துட்டு போறவங்க, பொண்ணு எடுத்து போறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நம்ம வீட்டிலே ஒரு பழமொழி உண்டு, என்னப்பா மதுரையா சிதம்பரமானு கேட்பாங்க. பழக்கம் உண்டா பெரியவங்க அந்த கதை? மதுரைன்னா என்ன? ஆமா, மீனாட்சி ஆட்சினா வீட்டுக்கார அம்மா சொல்லும், வீட்டுக்காரப்பா கேட்டுப்பாருங்க. சிதம்பரம்னா வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, வீட்டுக்கார அம்மா கேட்டுக்கும். அப்ப மதுரையில எப்படி அப்படின்னா, மதுரையில கொஞ்சம் பொண்ணு எடுக்கிறது யோசிப்பாங்க. பொண்ணுங்கெல்லாம் கொஞ்சம் தைரியமா வீரமா இருக்கும், சொல்றதா கேட்காது, அது சொல்றதா நம்ம கேட்கணும், சரினா பொண்ணு எடுத்துக்கோ அப்படிம்பாங்க. அப்போ சுக்கநாத பெருமான் மீனாட்சிய திருக்கல்யாணம் பண்ணிட்டு இன்றைக்கும் மதுரையில பார்த்தேன்னா, இப்ப நம்ம கோவில்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை கொடியேற்றம். நம்ம கபாலீஸ்வரர் கோயில்ல பார்க்கணும், பங்குனி உத்திரம் கொடியேற்றம் பண்ணுவாங்க. அதே போல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி கொடியேற்றம் பண்ணி உற்சவங்கள் பண்ணுவோம். மதுரையில பார்த்தேன்னா 12 மாதமும் கொடியேற்றுவாங்க. 12 மாதமும் கொடியேற்றுவாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட, ஏன்னா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இறைவனும் இறைவியும் மகாராஜா மகாராணியாக வாழ்ந்து இருந்த ஊர் எந்த ஊரு? மதுரை. அதனால் மதுரையில வாழ்ந்தால் முக்தி. ஒரு தடவையாவது மதுரையை மீச்சிட்டு வந்துடணும், மதுரை மண்ணை மீச்சிட்டு வந்துடணும். ஏன்னா உலகத்துக்கெல்லாம் அரசி அம்பாளுக்கு இன்னொரு பேரு ராஜ மாதங்கின்னு பேரு. என்ன பேரு? வெற்றிக்கெல்லாம் தலைவி. அரசியல்வாதி எல்லாம் நிறைய அந்த ஹோமம் தான் பண்ணுவாங்க. ராஜ மாதங்கி ஹோமம்னே இருக்கு. பதவி கிடைக்கிறதுக்கு, பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன ஹோமம் பண்ணணும்? ராஜ மாதங்கி ஹோமம் பண்ணணும். நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நம்மலாம் எதுக்கு திருக்கல்யாணத்தை பார்க்க வந்திருக்கோம்? எதுக்கு வந்திருக்கோம்? பிரசாதம் கொடுப்பாங்களா? அப்புறம் நம்ம இல்லங்களிலும் நம்ம வீட்லயும் இதே போல கல்யாண காட்சி நடக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம பசங்களுக்கு, நம்ம தங்கைக்கு, நம்ம அக்காக்கு என்ன நடக்கணுமா? அப்போ கல்யாணத்தை கட்டிப்பார், வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் ஒரு பழமொழி உண்டு. இப்பெல்லாம் கல்யாணம் பண்றது பெரிய டாஸ்க். என்ன பொண்கள் இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு எப்படி இருக்காங்க? ஓங்கிதான் இருக்கு. பொண்ணு சொல்றதுதான். இப்ப நிறைய வீடியோ எல்லாம் பாக்குறோம், நீயா நானெல்லாம் பாக்குறோம். பார்த்தா எவ்வளவு பையில முதல்ல 5 டிஜிட் இருந்தது, இப்ப 6 டிஜிட் ஆயிடுது. 1 லட்சம் ரூபாய் வேணும், 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறானா கல்யாணம் பண்றேன் என்ன அப்படி சட்டங்கள் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இல்வாழ்க்கை அப்படின்னா திருமண வாழ்க்கை. ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஆதர்சன தம்பதிகள் அப்படின்னு சொல்லுவா. அப்போ கல்யாணம் பண்ணினோம் அப்படின்னா குடும்ப ஒற்றுமையோட எல்லாரையும் அரவணைச்சு நல்ல குழந்தை செல்வங்களை பெற்று அந்த குழந்தைகளுக்கு நல்ல விதமான புத்தி சாதுரியத்தை கொடுத்து ஒரு 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், சதாபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம். அது வரைக்கும் தான் இந்த தம்பதிகள் இணை பிரியாத தம்பதிகளாக இன்றைக்கு இருக்க. வெளிநாட்டுக்காரெல்லாம் நம்மளுடைய பாரத தேசத்துடைய பழக்க வழக்கங்கள் பார்த்து ஆச்சரியப்படுறான். அங்கெல்லாம் 5 பொண்டாட்டி 10 புருஷன், இங்க நமக்கெல்லாம் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண். அப்படித்தானே ஆச்சரியப்படுறான். என்ன ஒரு ஒய்ஃபோட எப்படி நீங்க இத்தனை வருஷம் வாழ்றீங்க அப்படின்னு உண்மையிலே பாக்குறான். இன்னைக்கு நிறைய பேர் வந்து 60ஆங்கள தெரிஞ்சிருச்சு. இப்பெல்லாம் யூடியூப்ல வளர்ந்துருச்சு. கிழவனுங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா 80 வயசு ஆயிடுச்சு, 1000 சந்திர தரிசனம் பண்ணியிருக்கா. இவங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினா ரொம்ப விசேஷம். அதே போலதான் அம்பாளுடைய திருக்கல்யாணத்தை பார்க்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய இல்லங்களிலும் நல்லபடியாக கல்யாண வைபவங்கள் நடக்கணும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கல்யாண பிரதிபந்தக தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும். அதே போல கல்யாணம் ஆயின்ற தம்பதிகள் இணை பிரியாத தம்பதிகளாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் தான் எப்படி இருக்கணும்னு ஆசை, சுமங்கலியாக இருக்கணும்னு ஆசை. அப்போ வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், வீட்டுக்காரருக்கு நீண்ட ஆயுளோட இருக்கணும், வீட்டுக்காரருடைய ஆயுள் விருத்தியாகணும், நான் என்றைக்கும் பூவும் பொட்டோட சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்றதா ஆசை. இன்னைக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறச்ச மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டா அம்பாளுக்கு தாலி கட்டுற நேரத்துல மாங்கல்யம் கொடுத்துருவாங்க முன்னாடியே. இங்க நம்ம பூஜை பண்ணி கொடுக்குறோம், அங்க முன்னாடியே கொடுத்துருவாங்க. மாங்கல்யத்துல அவுத்து கட்டிட்டு கோர்த்து வச்சுட்டு அம்பாளுக்கு ஆனோடனே இவங்க எல்லாம் சேர்ந்து பக்கத்துல வீட்டுக்காரர் இருப்பார். அடுத்த தடவை எல்லாரும் வீட்டுக்காரர் கூட்டு வந்துருந்தோம். சரியா? அப்ப ஒவ்வொரு நம்ம ஆம்பளை எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. அப்போ ஒரு பெண்ணுடைய ஆசை என்ன அப்படின்னா, ஒரு தாய்மாருடைய ஆசை சாமிகிட்ட வந்து ஒரு சங்கட சதுர்த்தியோ, ஒரு பிரதோஷமோ, ஒரு பௌர்ணமியோ,
ஒரு சஷ்டியோ ஒரு அஷ்டமியோ சாமிகிட்ட வந்து முதல்ல என்ன வேண்டுவாங்கன்னா, என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கட்டும். வீட்டுக்காரர் காலையில கிளம்பி சாயந்தரம் வராரு, கஷ்டப்படுறாரு, என்ன வண்டியில போயிட்டு வர்றார், பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா வரணும். அதே போல முதல்ல வேண்டது வீட்டுக்காரர் தான். அவர் அடிச்சாலும் முடிச்சாலும் கல்லானாலும் தலைவன் உள்ளானாலும் புருஷன், இன்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், வீட்டுக்காரர் நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்னு முதல்ல வேண்டிக்கிறது வீட்டுக்காரருக்காக தான். வீட்டுக்காரர் தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய பேர் வேண்டிக்கிறோம். அதே போல அடுத்ததாக தம் குழந்தைகள் நல்லா இருக்கணும், குழந்தை நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்ட்டு அடுத்ததாக குழந்தைகளுக்கு வேண்டிக்கிறாங்க. இன்னைக்கும் ஒரு தாய்மார், இனி வரக்கூடிய தாய்மார்கள்லாம் நான் நல்லா இருக்கணும், எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படி யாரும் வேண்டிக்க மாட்டாங்க. யாருக்காக இருக்கும்? அதான் பெண்களுக்கு, பெண்களை படைத்திருக்கிறது இறைவன் எதுக்கு படைச்சோம்னா, சகிப்புத்தன்மை பெண்களுக்கு ஜாஸ்தி. பூமாதேவின்னு கும்பிடுறோம், ஏறி மிதிக்கிறோம், 200 அடிக்கு போர் போடுறோமா பூமாதேவிய, பூமி பூஜை பண்றோம், என்ன எத்தனையோ வீடு கட்டி உட்கார்ந்து இருக்கோம், இத்தனையும் தாங்கிட்டு இருக்காளா? அதனால்தான் பூமாதேவி பொறுமைக்கு அடையாளம் யாரு? பெண் பூமாதேவி. அதனால மங்கையருக்கு அரசியாக விளங்குகின்ற மீனாட்சி அம்பிகைக்கு இன்னும் சிறு மணித்துளிகளிலே ரக்ஷாபந்தனம், சுவாமிக்கு யஜ்ஞோபவீத தாரணம், அடுத்து வஸ்திர தாரணம், மாங்கல்ய பூஜை எல்லாம் பண்ணி திருக்கல்யாணம் பண்ண போறோம். எல்லாரும் நம்மளும் நம்முடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் எல்லா விதமான சௌபாக்கியங்கள் கிடைக்கணும், தனம் தானியம் சொல்லக்கூடிய எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கணும், நல்ல விதமான குடும்ப ஒற்றுமை கிடைக்கணும், தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல விதமான திருமண வைபவங்கள் குழந்தை பாக்கியங்கள்லாம் கிடைக்கணும்னு தருணத்துல அம்பால பிரார்த்தனை செஞ்சுட்டு பூஜைகள் ஆரம்பிக்க போறோம். நம பார்வதி பதவி. ரக்ஷாபந்தன முகூர்த்தோ சுப முகூர்த்தோ சித்தன கிரந்தோ. நான் சகலவாக்கியம் இப்பொழுது சிவபெருமானுக்கு சுகநாத பெருமானுக்கு காப்பு கட்டுகளாக செய்யப்படுகிறது. ஓம் திரியம்பகம் மஜாமகே ஹிரண்யம் முக்திவர்தனம் உருபாரகமிவ பந்தனாத மிருத்யோர்முக்திய மாம்ருதாத். ஓம் பிருஹத்யாமக்ஷத்ரவதிஷ்டவஷ்டயம் கிருஷ்ணபூதசுபதமுக்ரவீரம் இந்திரஸ்தோலேன வந்ததசேன முத்தமிதம் பாதேன சாஹரேன ரக்ஷா. இப்பொழுது தாயார் மீனாட்சி அம்பிகைக்கு ரக்ஷாபந்தனமானது செய்விக்கப்பட உள்ளது. ஓம் பிருஹத்யாமக்ஷத்ரவதிஷ்டவஷ்டயம் கிருஷ்ணபூதசுபதமுக்ரவீரம் இந்திரஸ்தோலேன வந்ததசேன முத்தமிதம் பாதேன சாஹரேன ரக்ஷா. ரக்ஷாபந்தன சுபமுகூர்த்தோ சித்தியன கிருந்தோ. அப்படி பூனல் எதுவா இருக்கு? சுத்தி கிடக்கு, பார்த்து யார் கையில கொடுத்துருவோம். சுவாமிக்கு யஜ்ஞோபவீத தாரணம் பூர சாட்டுதல் விதிவானம் செய்விக்கப்பட உள்ளது. ஓம் யஜ்ஞோபவீதம் மேல கொண்டா அதுக்குண்டா யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரதாவதே யஸ்வகதம் புரஸ்தாஹாதேஹ ஆயுஷ்யம் அக்ரியம் மிருதுமந்த சுத்ரம் யஜ்ஞோபவீதம் பலம் அஸ்து தேதஹ. யஜ்ஞோபவீத தாரண சுபமுகூர்த்தோ சித்தியன்னுகுண்டந்தோ சுபமுகூர்த்தோஸ்தோ. பலம் அஸ்து தேதஹ. யஜ்ஞோபவீத தாரண சுபமுகூர்த்தோ சித்தன் கிருண்ணந்தோ யஜ்ஞோபவீத தாரண சுபமுகூர்த்தோஸ்து. பட்டு வஸ்திரமானது சமர்ப்பணம் செய்யப்பட உள்ளது.
जनाधा परवीरहाकाहारेः स्वाधियो मनाथ देवयन्तः वस्त्रधारण शुभमुहूर्तो विघ्नगृह्णन्तोः वस्त्रधारण शुभमुहूर्तोऽस्तु அண்ணா ஊஞ்சல் வாசிக்கண்ணா ஊஞ்சல் मांगल्यस्वरूपिणी महालक्ष्मी महागौरी अंबिका मूर्तये नमो नमः। ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते। ओम ऐं ह्रीं श्रीं मांगल्यस्वरूपिणी महालक्ष्मी महागौरी नमः ध्यायामि मांगल्यस्वरूपिणी नमः आवाहयामि। आवाहन स्थापन सन्निधान सन्निधोदन कालत्रय तेन नमस्कार मुद्रां गृहीत्वा अर्घ्यं दत्त्वा ओम श्री वामावीरवः ओम ह्रीं ज्येष्ठावीरवः ओम ह्रीं रौद्री नमः ओम ह्रीं काल्ये नमः ओम ह्रीं बलवकरण्ये नमः ओम ह्रीं बलवकरण्ये नमः ओम ह्रीं बलप्रवदन्ये नमः ओम ह्रीं सर्वभूतमन्ये नमः ओम ह्रीं मनोन्मन्ये नमः। मांगल्यस्वरूपिणी महागौरी अंबिकायै नमो नमः। मंगल मांगल्यस्वरूपिणी नमः समस्तोपचारभूतान् समर्पयामि। देवदीपार्थम् अक्षतान् समर्पयामि। हरहिवल्लभे सरोजहस्ते धवलकरां सुगन्धमाल्यशोभे भगवती हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनधुलिगिरि प्रसीदमत्यं मांगल्यस्वरूपिणी नमो नमः। एतत् कर्पूरवीराञ्जन दीपं निर्हजामि। अष्टपूर्वामृतमध्यामस्तिनाद प्रबोधिनी श्रियन्दे दिव्यक्पदे श्रीमहादेवीर्हतां तां श्रीदत्ते सीताभक्तवर्णां तामिहोपक्तये श्रियं चन्द्रां प्रभाभाय साजुलन्ति श्रियं लोके देवदुष्टामनारां तां भक्तनीमि नमहं प्रबध्ये लक्ष्मीर्मेणस्य तां त्वामने महादेवीर्वित्तहे विष्णुपत्नी धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् माङ्गल्यस्वरूपिण्यै महागौरी अंबिकायै नमो नमः। नमस्ते ओम इंद्राग्रमः अग्निग्रमः जमाग्रमः मूर्तग्रमः वर्णाग्रमः उद्याग्रमः प्रतिष्ठाग्रमाय विविधग्रहाय कलामयाय कुंभाय नमो नमः। कुंडमध्ये ओम श्री पार्वती परमेश्वराग्रमः कुंडमध्ये पार्वती परमेश्वर मूर्तये नमो नमः। सोमाय नमः अग्नये स्वाहा अग्नये नमः। अग्निमध्ये पार्वती परमेश्वराभ्यां स्वाहा अग्निमध्ये पार्वती परमेश्वर मूर्तये नमो नमः स्वाहा। ओम गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनाम् उपमस्त्रवस्त्रं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनसन्नं योगविश्वे प्रसादनम्। ओम ग्लां ग्लौं चं महागणपतये तन्नो रुद्र प्रचोदयात् स्वाहा। अघोरेभ्यो रघोरेभ्यो घोरघोरगणेभ्यः सर्वेभ्यो सर्वसर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः स्वाहा। वामदेवाजनमोह ज्येष्ठाजनमश्रेष्ठाजनमो रुद्राजनमत्तालाजनम कलितुगणनाजनमो बलितुगणनाजनमो बलाजनमो बलप्रमदनाजनमो श्रीभूतमनाजनमो मनोन्मनाजनमो स्वाहा। सद्योदातं प्रपद्यामि सद्योदाताजने नमो नमः। भवे भवे नाति भवे भवक्षम भवोत्तमाय नमः स्वाहा। कन्नकेशादिवित्तहे वाक्यसिद्धाय तन्न शिव प्रचोदयात् स्वाहा। कन्नकेशादिवित्तहे वाक्यसिद्धाय तन्न शिव प्रचोदयात् स्वाहा। कन्नकेशादिवित्तहे वाक्यसिद्धाय तन्न शिव प्रचोदयात् स्वाहा। ओम गौरी विमायनयानतत्तेकपदी द्विपदी धातुस्पदे अष्टापदी नवपदी बभूहि सहस्राक्षरा वरमेभ्यो नमः स्वाहा। जनाम्बिकायै विद्महे महादपादि धीमहि तन्नो गौरी प्रचोदयात्। ओम श्री मीनाक्षीन्द्रेश्वर शिवाय स्वाहा। मीनाक्षीन्द्रेश्वर शिवमूर्तये स्वाहा। मीनाक्षीन्द्रेश्वर शिवाय नमो नमः स्वाहा। तन्नो विष्णु प्रचोदयात् स्वाहा। ओम महादेवी विद्महे विष्णुपत्नी धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा। इंद्राय स्वाहा अग्नेय स्वाहा यमाय स्वाहा निवृत्तये स्वाहा
वर्णाय स्वाहा वायुवे स्वाहा कुबेराय स्वाहा ईशानादि अष्टदिक् देवताभ्यो स्वाहा अष्टवसुभ्यो स्वाहा एकादशरुद्रेभ्यो स्वाहा गानो हर हर नमो पार्वती पतये தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி உண்மையை சொன்ன மாதிரி ஆனா வாத்தியம் போதுமா சுவாமியுடைய கல்யாணத்தை பார்க்கறது கல்யாணத்துல பங்கு பெறது நம்மளால இயன்ற உபயம் பண்றது சுவாமிக்கு மாலை வாங்கி சாத்துறது திருமாங்கல்ய சரடு வாங்கி சாத்துறது மாங்கல்யம் வாங்கி சாத்துறது ஏன்னா இந்த சொல்லுவாங்க கல்யாணங்கள்ல மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் பண்ணி பார்த்துக்கிறது அதுல கலந்துக்கிறதுனால எந்த விதமான மாங்கல்ய தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அதே போல இப்ப சுவாமி அம்பாளுக்கு மாங்கல்ய தாரணம் ஆக போறது மாங்கல்ய பூஜை பண்ணியிருக்கோம் அப்ப எல்லாரும் என்ன வேண்டிக்கணும் சர்வ மங்கள மாங்கல்யே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்போ இந்த கல்யாணத்தை யாரு நடத்தி வைக்கிறா சுவாமிக்கு அம்பாளுக்கு அண்ணா யாரு பெருமாள் அப்போ இன்னைக்கும் நம்ம மதுரையில பார்த்தேன்னா நமக்கெல்லாம் தெரியும் கள்ளழகர் எதுக்காக வரார் மீனாட்சி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக தான் கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து சௌந்தரராஜ பெருமாள்னு பேர் சௌந்தரியம்னா என்ன அர்த்தம் ரொம்ப அழகா இருப்பார் நமக்கு நிறைய அந்த கதையெல்லாம் படிச்சிருக்கோம் 18ஆம் படி கருப்பு கதையெல்லாம் தெரியுமா எல்லாம் அப்போ சுவாமியுடைய அழக சுவாமியுடைய விக்கிரகத்தை திருடி போக வந்தவங்க தான் அந்த 18 படியில் இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி மலையாள தேசம் சொல்லக்கூடிய மாந்திரிக கேரளா தேசத்துல அந்த காலத்துல சுவாமியுடைய அழக சுவாமி விக்கிரகத்தை சுவாமியுடைய நகைகள் எல்லாம் களவாண்டு போறதுக்காக அந்த கேரள ராஜா அரசு அனுப்பிச்சு விடுறான் மாந்திரிக மந்திரவாதிகளை அனுப்பிச்சு விடுறான் அப்போ அவங்க சுவாமிக்குள்ள வந்தோடனே சுவாமி அழகுல மயங்கி சுவாமியோட மூலஸ்தானத்துல மந்திர மைய இட்டு யாரு கண்ணிலையும் படாம உட்கார்ந்து சுவாமியோடைய சக்தியை எடுத்துன்னு போறதுக்காக ஜெபம் பண்றாங்க அப்போ அந்த சுவாமிக்கு நித்தியபடி அர்ச்சகர் பட்டாச்சாரியார் பூஜை பண்ணிட்டு வர பட்டாச்சாரியார் கனவுல சுவாமி வந்து சொல்றாருப்பா என்னை கொண்டு போறதுக்கு 18 பேர் இங்க உட்கார்ந்துட்டு மந்திரம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கா உங்க கண்ணில் தெரிய மாட்டான் நாளைக்கு நீ வந்து என்ன வேண்டின்னு ஒரு பூவை சாத்தி ஒரு கற்பூரத்தை காமி அவன் எல்லாம் கண்ணுக்கு தெரியுமான்னு சொன்ன உடனே அவர் அழுதுண்டே காலங்காத்த ஐயோ சாமியை தூக்கிட்டு போறாங்களே அழுதுண்டே வந்து சுவாமிக்கு ஒரு பூவை சாத்தி கற்பூரத்தை காமிச்சா 18 பேரு கண்ணுக்கு தெரியுறான் ஏன்னா மந்திர மைய அந்த காலத்துல மாந்திரிகம்லாம் இன்னைக்கு உண்டு அப்போ அந்த 18 பேருக்கு காவலா வந்தவர் கருப்பண்ண சுவாமி உடனே அவர் என்ன பண்றார் சுவாமியுடைய அழகுல மயங்கி நான் என்றைக்கும் உனக்கு காவல் தெய்வமாகவே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த 18 பேரையும் அந்த இடத்துல பலி கொடுத்து 18 படிகளாக மாற்றி 18ஆம் படிக்கு காவலாக அந்த அழகர் மலைக்கு காவலாக யார் இருக்கா கருப்பண்ண சுவாமி இருக்கா இன்னைக்கும் அந்த பெரிய சந்தன கதவு இருக்கும் சுவாமிக்கு சந்தனம் சாத்துவாங்க எப்பேற்பட்ட ஏவல் பில்லி சூன்யம் கந்திருஷ்டி எதிரிகள் தொல்லை எல்லாம் அங்க போய் சுவாமிக்கு அருவா வாங்கி சாத்துறது கடாவற்ற பழக்கங்கள்லாம் வெள்ளம் வந்துடுது அவர் அந்த பக்கம் நிக்கிறார் கல்லர்கள் மக்கள்லாம் அவரை கொண்டாடுறாங்க அந்த கொண்டாட்டத்துல மயங்கி கல்யாணத்துக்கு மறந்துடுவார் உடனே சுவாமியானவர் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போனீங்கன்னா முதல் படை வீடு எங்க திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பேரு பவளக்கனிவாய் பெருமாள்னு பேரு சிவபெருமானுக்கு நேரா பெருமாள் இருப்பார் அதாவது 5 தெய்வங்களுடைய சன்னதி ஒரே மூலஸ்தானத்துல இருக்கிறது ஒரே கோவில் தான் எந்த ஊரு திருப்பரங்குன்றம் வேண்டும் இருக்கீங்களா தெரியுமா அதெல்லாம் உள்ள போனோடனே ஏத்தாப்புல பிள்ளையார் இருப்பார் பிள்ளையார் பக்கத்துல துர்க்கை அம்மன் இருப்பாங்க துர்க்கை அம்மன் பக்கத்துல தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி முதல் படை வீடு முருகப்பெருமான் இருப்பார் முருகப்பெருமானுக்கு இந்த பக்கம் பவளக்கனிவாய் பெருமாள் தாயாரும் பெருமாளும் இருப்பார் அப்படியே பெருமாளுக்கு நேரா சதுரகிரிநாதர்னு சொல்லி சிவபெருமானுடைய லிங்கம் இருக்கும் 5 சன்னதி ஒரே மூலஸ்தானத்துல எந்த ஊர்ல இருக்கு
அடுத்த தடவை போனா கோயிலுக்குலாம் போய் என்ன போனா வந்தோம் சாமி கும்பிட்டோம்னு இல்லாம என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. அப்போ சிவபெருமானவர் என்ன பண்றார், தன் உருவத்தையே மாத்தி பெருமாளா மாத்தி பவளக்கணிவாய் பெருமாளாக வந்து சுக்கராதருக்கு மீனாட்சிய தாரவாத்து கொடுக்குறாராம். தெரியுமா அந்த கதை? இன்னைக்கும் மதுரையில கல்யாண உற்சவம் கொடியேற்றின பிறகு முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாணத்துக்கு வருவார். மீனாட்சி தாயார் தந்தையர் கல்யாணத்தை பார்க்கறதுக்கு. அதே போல பெருமாளும் கூட வருவார், பவளக்கடிவாய் பெருமாள். இன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாண உற்சவம் பார்த்தீங்கன்னா பெருமாள் கண்டி வச்சுட்டு தாரவாத்து கொடுப்பார். இப்ப தாரவாத்து கொடுக்கறதுனா என்ன? கன்னிகா தானம்னு பேரு. அதாவது தானத்திலே சிறந்த தானம் என்னன்னா கன்னிகா தானம். நிறைய பேர் அன்னதானம், கந்தானம், ரத்த தானம், நிறைய தானங்கள்லாம் இப்ப வந்துடுது. அப்பெல்லாம் அன்னதானம் எல்லாம் டெய்லி எல்லார் வீட்லயும் போட்டாங்க. சாப்பாடு இல்லைன்னா ஒரு வீட்டுக்கு போனா அதுக்குன்னே வந்து வெளியே யாராவது வராங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் சாப்பிடவே போவாங்க. இப்ப அப்படியா? இப்பெல்லாம் மாறி போயிடுதெல்லாம். அப்போ கன்னிகா தானம்ன்றது அதான் இன்னைக்கும் நம்மளுடைய கல்யாண வைபவங்கள்ல தாயானவர் தந்தையானவர் தன் மருமகன் கையில தன் மகளை ஒப்படைக்கிறது. அப்போ என்ன மந்திரத்தை சொல்லி ஒப்படைக்கலாம்? கன்யாம் கனக சம்பன்னாம் கனகா வர்ணபூஷிதாம். கனகம்னா தங்கம். தங்கத்திற்கு நிகரானவள் யாரு? என்னுடைய மகள். மகளை உனக்கு தாரவாத்து கொடுக்கிறேன். அவங்க என்ன வாங்கிக்கணும்? பாணி கிரகணம்னு பேர். இந்த பொண்ணை என்னைக்கும் கண் கலக்காம அவளுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காம என்னுடைய வீட்டு மகாராணியாக நான் அவளை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி. அப்போ இப்போ சுவாமி அம்பாளுக்கு பிரவரம் சொல்லக்கூடிய பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, குளம் கோத்திரம் அறிஞ்சு பொண்ணு கொடுன்னு அந்த காலத்துல பழக்கம் உண்டு. குளம் கோத்திரம்னா முதல்ல என்ன குளம் என்ன கோத்திரம் கேட்பாங்க. அப்ப இன்ன ஆளு தெரிஞ்சு போயிடும். அப்ப அந்த காலத்துல இருந்து இதெல்லாம் இருக்கு. சுவாமி அம்பாளுக்கு பிரவரம் வாசிச்சு இப்போ கன்னிகாதானம் செய்ய போறோம். சரியா? ஹரணம பார்வதி பதவி தென்னாடுடைய சிவனே போற்றி. கல்யாணம் தடகம் கடாட்சலவதः பக்தாய ஹத்வாரி பூனே கல்யாணாச்சல கார்முகசனஜம் காருண்யவாதாம் நிதிம் கல்யாணாகிருதம் அவ்யயம் கிரிஹுதாம் பிரேமாஸ்பதம் பாவனம் கல்யாணாச்ச வஜேனிதம் கணபதே ஸ்ரீதேவ சேனாபதிம் அநாதி கோத்ரோத்பவாய பரம்பராய பராசக்தி நப்ரே மனோன்மணி சக்தியா பௌத்ரே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக நமோ ராஜேத்வாரே திரிபுராந்தக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுகிரக காரகஸ்ய பஞ்சகிருத்ய பராயணஸ்ய சப்தலோக சப்தசாகர சப்தரிஷி சப்தஸ்வாரீஸ்வர ஸ்வரூபாதி நவசக்தி நவாவரண நவராத்திரி நாயகி நவக்கிரக மாயா மகாதேவ சிவருத்ர சங்கர நீலோலிர ஈசான விஜய பீம தேவதேவ தேவோத்பவ ஆத்யாத்மக ஸ்ரீருத்ர அதிப்பிரவரான்வித ஏகாதச ருத்ர சாட்சிண்யாः ஏகாதச ருத்ர சாட்சிண்யாः மகேஸ்வர சக்தியாः மனோன்மணி நாயக்யாயாः ஸ்ரீருத்ர சேவகி ருத்ராட்சதாரிணி விபுல நிவாதரி மீனாட்சி அம்பிகாம் இமாம் நத்ரீம். சகலவாத்தியம் சகலவாத்தியம் சகலவாத்தியம். ஓம் தான்யம் தனம் பகம் பகுபுத்திரலாபம் சத சம்பத்சரம் தீர்க்கமாயோ. பிரவரம் அநாதி கோத்ரோத்பவஸ்ய பரசிவ பிரம்ம ருத்ர சதாசிவ பிரம்மணः பௌத்ர்யாயாः அகிலாண்ட கோட்டே பிரம்மாண்ட நாயக பரபிரம்ம ஸ்வரூபஸ்ய சிவசக்தியாயுதஸ்ய பிரவரான்விதஸ்ய அஷ்டாவிம்சதி ஆகமோத்யைः
सृष्टि स्थिति संहार तिरोभाव अनुग्रह कारकस्य पृथ्वी अप्पु तेजु वायु सोम ईशान ब्रह्म विष्णोत्मक दशात्मक सप्तविंशति लोकस्य कालकालस्य गंगाधरस्य कामोर महेश्वर पुत्राः श्री सुंदरेश्वर स्वामिनः पराय सकलवाद्यं धान्यं धनं बहुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः அவர் கையில வச்சுக்கோ. மரணம பார்வதீபதே. அதாவது சொல்லுவாங்க பொண்ணு வீட்டுக்காரரு மாப்பிள்ளை வீட்டுக்காரர். அப்போ இந்த கல்யாணத்தெல்லாம் நடத்தி வைக்கக்கூடிய பொண்ணு வீட்டுக்காரராக ஐயாவும் அம்மாவும், மாப்பிள்ளை வீட்டுக்காரராக அண்ணாவும் அண்ணியும் இப்பொழுது தாம்பூல மாத்திண்டு தன்னுடைய மகளாக பாவிச்சு இப்பொழுது கன்னிகாதானமானது சேவிக்கப்பட உள்ளது. சகல வாத்தியம். ஓம் கன்யாம் கனக சம்பன்னாம் அண்ணா கையில கொடுங்க. கனகாபரண பூஷிதாம் கன்னிகாதான சுபமுகூர்த்தோ சித்தம் கிருத்தோ கன்னிகாதான அப்படியே மாங்கல்யம் எல்லாத்துக்கும் பண்ணிக்க வேண்டியது. பிரபு அண்ணா அங்க பண்ணட்டும், நீங்க உள்ள பண்ணுங்க. இப்பொழுது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு மாங்கல்யதானமான சேவிக்கப்பட உள்ளது. எல்லாரும் இங்க இருந்த மாத்திரே இன்னும் உட்கார்ந்தவாறு தரிசனம் பண்ணுங்க. அப்படியே எல்லாரும் கையை கூப்பிட்டு சொல்லுங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஓம் சுமங்கலேர்யம்பூர்யமாகும் சமேதவஸ்யத சௌபாகியமஸ்ரீயத்வாஜாதாஸ்தம் விபரேண கல்யதாரண சுபமுகூர்த்தோஸ்து. स्वरूपे सर्वेशे सर्व शक्ति समन्विते दयेभ्यः प्राहिनो देवी नारायणी नमोस्तुते. या देवी सर्व रूपेषु मातृ रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते. सुमंगलेर्यम्बधूरिमागं भवेदवस्तन सौभाग्यमस्त्रीयत्वादास्तं विपरेण इमां सुमित्रमेत्यस्तुत्रादं सुभदां गुरु दशास्या पुत्रानादेके पतिमेकादशङ्कृते. सकलवाद्यं सकलवाद्यं
தேவம் ஜயதே. ஓம் சதாகதி மகாகபாதி தீமஹி தன்னோ கௌரி பிரச்சோதயாத். நாம சேர்க்கறதுக்கு பேரு திருவடி காணிக்கைன்னு பேரு. என்னது? சுவாமிக்கு மொய் வைக்க முடியுமா? எத்தனை கோடி கொடுத்தாலும் அவர்தான் பத்தாது. சரியா? நம்மளால முடிந்த திருவடி காணிக்கை எதுக்காக வைக்கணும்? ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா முதல்ல ஒரு 11 ரூபாய் முடிஞ்சு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ சுவாமி அம்பாளுடைய திருக்கல்யாணம் நமக்காக நம்முடைய நல்ல பிறவியை கொடுத்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கு நாம செலுத்தக்கூடிய திருவடி காணிக்கை. மொய் அப்படின்னு சொல்லாம திருவடி காணிக்கைன்னு சொல்லி எல்லாரும் திருவடி காணிக்கை சுவாமிகிட்ட சேர்த்துருந்தோம். இங்க உபதார பூஜைகள் நடக்கும். ராத்திரி பண்ணிக்கணும். ஓம் தவஸ்ய தேவஸ்வரத்னே நமஹ. ஓம் சர்வாய தேவாய நமஹ. ஓம் சர்வஸ்ய தேவஸ்வரத்னே நமஹ. ஓம் ஈசானாய தேவாய நமஹ. ஓம் ஈசானஸ்ய தேவஸ்வரத்னே நமஹ. ஓம் பசுபதேர் தேவாய நமஹ. ஓம் பசுபதேர் தேவஸ்வரத்னே நமஹ. ஓம் ருத்ராய தேவாய நமஹ. ஓம் ருத்ரஸ்ய தேவஸ்வரத்னே நமஹ. ஓம் உக்ராய தேவாய நமஹ. ஓம் உக்ரஸ்ய தேவஸ்வரத்னே நமஹ. ஓம் பீமாய தேவாய நமஹ. ஓம் பீமஸ்ய தேவஸ்வரத்னே நமஹ. ஓம் மகதோர் தேவாய நமஹ. ஓம் மகாதேவஸ்வரத்னி மீனாட்சி சுந்தரேஸ்வர சிவாய நமஹ. நானாவித பரிமள பத்ரபுஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. பூர்புவஸ்வஹ. ஒரு பழங்கள்லாம் நைவேத்தியம் பண்ணினா அமிர்தே அமிர்தானே அமிர்தோத்பவே அமிர்த வருஷனே அமிர்தம் ஸ்ராவய ஸ்ராவய ஸ்வாஹ. அமிர்தம் பவது நாளிகேரகந்தானே கடலீபலம் கற்பூர தாம்பூலபாலம் யதாவாஹம் மகா நிவேத்யம் நிவேதயாமி. நிவேத்யானந்தரம் ஆதமனீயம் சமர்ப்பயாமி. ஓம் பூப்பம் எடுத்துப்பா. पुष्पवान् मृगावाहन् वसुमान् चन्द्रमाभावान् पुष्पं पुष्पवान् मृगावाहन् वसुमान् भवति यदेवं वेद आयतनं वेद आयतनवान् भवति यो वेद प्रोक्तो वेदान् वेद प्रतिष्ठितः तस्य प्रविलीनस्य परस्य महेश्वरः पार्वती परमेश्वर वीणाग्निः एतद् मन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि। ओम अग्निमेः रोहितं यज्ञस्य देवमुचितम् ओदाहारं तथादानं हरिः ओं विषेत्तोर्देत्ता वाजमस्तु वाजमस्तु देवोऽस्तु विदा प्रार्थये दशरथमाय कर्मणे हरिः ओं अग्नायाहि विदवे गणानो हविदादते विहोदाशक्ति वर्गः हरिः ओं शन्नो देवी रवत्तयावो भवन्तु विदवेः सय्यो रवस्रवन्दनः हरिः ओं नादर्शपूर्णमादव्याख्या श्यामः साजवद्यहोत्रमुक्त्वा अग्ने आद्यमृहमेधान बुरोधम परस्कृतम प्रेमेवाक्षरं ब्रह्म व्यक्ताव्यक्तगं सनातनं हरिः ओम् बालाकारुणरत्नवेदनिलयाः वामादिशक्त्यावृताम् एलादन्तिसुकुन्दलाम्बुनयनाम् देहाम्बरालङ्कृताम् मालालङ्करभूषिताम् मृदूनाम् आनन्दगोलागलाम् वन्दे मीनाक्षीरहिरा वन्दे शिवे शङ्कराः मन्त्रयर्करसीः बलवर्गोन् पावये परिमले कैमले माने अङ्गयर्कन्नी
பாண்டிமாதேவி பணி செய்தினால் பெருந்தரவ பொங்கலல் ஒருவன்று பூடமாதவனாய் வேதனும் பொருள்கள் அங்கையற்கண்ணீர் தன்னுடன் அமர்ந்த ஆளவாய் யாவதும் இதுவே எல்லாம் எல்லாம் உனது செயல்ல எல்லாம் உணவருளே என்றிருந்தால் கொள்ளாத மாத்துயரும் மரபும் உனதடிக்கே ஆதரவாய் சொத்தனா ஒருவாய் இளதாய் மறுவாய் மலராய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் பவந்தோ மகாந்தோ நகர்ந்தோ அஸ்ய தேவதேவஸ்ய மகாதேவஸ்ய கிரகாண்டகோடி பிரம்மாண்டராஜகஸ்ய சஷ்டே விதீதம்ஹார விரோதாவானுகிரகாரகஸ்ய பந்தவிருத்தபந்தாத்வர சுரூபஸ்ய மதுராபுரி ராஜகஸ்ய ஸ்ரீ மீனாக்குந்தரேஸ்வர சுவாமி திருக்கல்யாண வைபவ अस्मिन् दिने धायन्द्रिय समये अनेक मंत्रलोभे नम्रलोभे श्रद्धालोभे काललोभे नियमलोभे भोक्तम् यथा शास्त्रान् सिद्धभूयान्ति भवन्तो महान्तान् गृह्णन्तो अस्मादि दर्शनात् तागदानां सेवकानाम् अनेक भक्तमहाजनानां क्षेम आरोग्यदा प्राप्तिसिद्धि भूयान्ति भवन्तः महान्तान् गृह्णन्तो अनेक सुमङ्गल्या दीर्घ सौभाङ्गल्यदा प्राप्तिसिद्धि भूयान्ति भवन्तः गृह्णन्तो अनेक रुक्ते परंपरा अवाप्ति सिद्धि भूयान्ति भवन्तो महान्तान् गृह्णन्तो सर्वे जनाः सुखिनो भवन्तो समस्त सन्मङ्गलानि सन्तो अयं धर्मः उत्तरोत्तराभिवृद्धिरस्तु एवं श्री मीनाक्षेश्वरेश्वर स्वामी दिव्यपादकमलार्पणं भवतु வான்முகில்வளாதுரைக மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நரை அரங்கள் ஓங்க நர்த்தவம் வெள்ளி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதேவதே பெண்ணாருடைய சிவனே போற்றே தாவாய் கனகத்திரளே போற்றே கைலை மலையானே போற்றி போற்றே கைலை மலையானே போற்றி போற்றே கைலை மலையானே போற்றி போற்றே கைலை மலையானே போற்றி போற்றே தீபாராதனை ஆகி எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு அன்ன பிரசாதம் இருக்கு எல்லாரும் வாங்கிட்டு போயிருக்கோ சகலவாத்தியம் ஓம் ராதாதி ராதாய பிரபத்ய பாகினே நமோ குருமஹே சமே காமதோ ஆமேஸ்வரோ ஸ்ரவணோ ததாது உபே ராஜவைஸ்ரவணாய மகாராஜாய நமः ஓம் சகலவாத்தியம் तस्वादि भक्वदा बहुग्रे यदादि भगवाहि गुलादेहि बहुहिरण्यादि बहुहस्तिकादि बहुदागदूरुहादि रेवन्ते मुक्तिमन्ते बहुराय स्लोहादि राधास्तु